Mind-blowing fellow. பிறந்த நாளில் ராம்தேவ் பாபா இளைஞர் அணி சார்பாக நடத்தப்படுகின்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேலூர் மக்களுக்கு மட்டுமல்லாமல் வேலூர் மாவட்ட மக்களுக்கு நலம் பயன்படக்கூடிய வகையில் 200 கோடி ரூபாய் அளவிற்கு பல்நோக்கு மருத்துவமனை உருவாக்கி தந்திருக்கின்ற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஐயா அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் 2ஆம் மண்டல பயன்பெறும் வகையில் மிகச் சிறப்பாக பயனாற்றிக் கொண்டிருக்கின்ற 2ஆம் மண்டல தலைவர் திரு நரேந்திரன் ஐயா அவர்களே வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் எங்கள் பகுதியில் எந்த பிரச்சனை என்றாலும் அழைத்த உடனே ஓடோடி வருகின்ற 2ஆம் மண்டல தலைவருக்கு தோழராக விளங்கிக் கொண்டிருக்கிற கூடிய எங்கள் பகுதி மாமன்ற உறுப்பினர் திரு VS முருகன் அவர்களையும் மேலும் அவரை சார்ந்த அனைத்து மாமன்ற உறுப்பினர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்சால்மேர் மாவட்டத்தில் பிரசித்த பெரும் கோவில் பாபா ராம்தேவ் அவர்களது 14ஆம் நூற்றாண்டில் மன்னராக ஆட்சி புரிந்த இவருக்கு அதிசய சக்திகள் இருந்ததாக மக்கள் நம்பினார். தமது சிறப்பு ஆற்றலை கொண்டு ஏழைகளையும் பிறப்பிட்டவர்களையும் முன்னேற்ற தாம் மேலும் இவர் கிருஷ்ணர் அவதாரம் ஆவார். மேலும் மக்களுக்காக நோய் நொடி மன கஷ்டங்களையும் தீர்த்து வைத்தவர். பல சமூகங்களுக்கும் இவர் குலதெய்வமாக விளங்குகிறார். இந்த இனிய பிறந்த நாளில் ராம்தேவின் பாபாவின் அன்பும் அருளும் தங்களுக்கும் தங்கள் இல்லத்தாருக்கும் கிடைத்திட ராம்தேவ் பாபா இளைஞர் அணி சார்பாக வேண்டுகின்றோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டுகின்ற எங்கள் பாசமுள்ள அண்ணனுமான நேற்றும் இன்றும் என்றென்றும் வேலூர் சட்டமன்ற தொகுதியாக மக்களுக்காக வேறுபாடு இல்லாமல் இருக்கும் மதிப்புக்குரிய திரு பா. கார்த்திகேயன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை சிறப்பிக்க திரு இளைஞர் அணி சார்பாக திரு ரமேஷ்குமார் பட்டேல், திரு சுரேஷ் புரி, திரு கேமராஜ் அவர்கள், திரு மைபால் சிங், லோகேஷ் குமார், மாலாராம்ஜி பட்டேல், ரமேஷ் சௌத்ரி, ஜாலாராம் தேவசி மற்றும் மக்களுக்கு சேவைக்காக இருக்கும் திரு BMD ஜெயின் பள்ளி செயலாளருமான திரு SS ஜெயின்சன், வேலூர் நகை மற்றும் அடகு வியாபாரி சங்கத்தின் செயலாளருமான திரு RG.K. ராஜேஷ்குமார் ஜெயின் அவர்களை சிறப்பிக்க வைக்க மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லோரும் தூய்மை பணிக்கு மற்றும் மக்கள் கூறும்
குறைகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ள இரண்டாவது மன்ற தலைவருமான திரு VS நரேந்திரன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு செய்ய வேண்டிக் கொள்கிறேன். எப்போதும் ஒரே முகம், சிரிப்பு முகம். எங்கள் PSS கோயில் விளக்கு ஏற்றி வைத்த எப்போதும் கைபேசி மூலம் குறைகளை தொடர்பு கொண்டால் உடனே முடக்கக்கூடிய எங்கள் உடன் இருந்த சகோதர போர் பழகியிருக்கும் பாசமுள்ளான வேலூர் மாவட்ட உறுப்பினருமான திரு VS முருகன் அவர்களையும் சிறப்பிக்க வைக்க வேண்டுகிறேன். सभी से निवेदन है, कृपया तालियां चालू रहे. பகுதி செயலாளருமான சுந்தர் விஜய் அவர்களையும் சிறப்பிக்க வைக்கிறோம். மாவட்ட உறுப்பினர் திரு காசி சண்முகம் ஐயா அவர்களையும் மாவட்ட உறுப்பினருமான திரு ஜெய்சங்கர் அவர்களையும் சிறப்பிக்க வைக்குமாறு इधर देखो. இப்பொழுது நம் வேலூர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் பாபா ராம்தேவ் பற்றியும் நம்மளை இங்கே குறிப்பிட்டு வைக்கிறார். நிகழ்ச்சியை வேலூர் மாநகரத்தில் ஏற்பாடு செய்து இளைஞர்கள் சுபாஷ் சுரேஷ் அவர்கள், உச்சி ராஜேஷ் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் சிறப்பான கலந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்டல குழு தலைவர் VS நரேந்திரன் அவர்கள், தோட்டப்பாளையனுடைய மாவட்ட உறுப்பினர் VS முருகன் அவர்கள், அதே போல வைத்தியர் செயலர் தம்பி சுந்தர் விஜய் அவர்கள், மாமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் அவர்கள், மாமன்ற உறுப்பினர் காஸ் ரமன் அவர்கள், சகோதரர் ஜெயகாந்தன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்ற பாபே ராம்ஜெயுடைய 602வது விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற வேலூர் வாழ்கின்ற நண்பர்களை, பெரியவர்களை, தாய்மார்கள், உள்ளாட்சி சட்டமன்ற உறுப்பினர் முறையில் இந்த விழாவில் கலந்து கொள்வது உள்ளபடியே மகிழ்ச்சி. நேற்று மாலை ஒரு 7 மணி அளவில் என்னை அழைத்தார்கள். அந்த உணர்வோடு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டேன். எப்போது எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நான் உங்களோட ஒரு நண்பனாக ஒரு சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பொறுப்பேற்று இருந்தாலும் 14 சட்டமன்ற உறுப்பினர், 21 சட்டமன்ற உறுப்பினர் உங்களில் ஒருவனாக, உங்களுடைய நண்பனாக, உங்களுடைய சகோதரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் எல்லா மக்களுக்கும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டவர் ஒரு முதலமைச்சர் நாங்கள் வழிகாட்டுவது உள்ளபடியே மகிழ்ச்சி. பாபா ராம்தேவ் அவர்கள் 602வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார் என்றால் இங்கே இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன வயசு இருப்பதை நம்மளை எல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து நடப்பது உள்ளபடியே மகிழ்ச்சி. 602வது ஆண்டு விழாவை நம்ம நடத்துகிறோம்.
பயன்படுத்துவது உலக கடவுளை நினைத்து வாழ்ந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். நானும் வேறொரு மாநிலத்தில் கருமாரியம்மன் கோயில் 43 ஆண்டு காலமாக விழா எடுத்து வந்து 72 தான் அந்த அம்மா வணங்கி தான் படிப்படியாக வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஒரு நிலையை வெற்றியிருந்தாலும் என்றைக்கும் கருமாரியம்மன் தொண்டனாக இருந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். அந்த வெற்றி சேர்ந்தவர்களுக்கு ஒரு நாள் கோயிலில் ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போகணும் வந்தார். அரை மணி நேரம் அந்த உட்காந்துன்னு சொன்னார். அதுக்காக தான் அந்த பணிகளை செய்ய தவிர இப்போ இந்த 20 நின்று நான் வந்திருக்கிறேன். ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நிறைய பேர் இது உள்ளே வந்து போய் ஆனால் இப்போ இவ்வளோ சிறப்பாக ஒரு மண்டபத்தை கட்டி சிறப்பான கைப்பட பண்ணுவது உள்ளபடியே மகிழ்ச்சி. வேறு என்னை பொறுத்தவரை நம்ம மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு பசங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தான் நான் மனதில் கருமாறை வேண்டிக் கொள்கிறேன். அந்த உணர்வு தான் நம்முடைய ஆபத்தை விடாமல் பாபா ராம்ஜியை நான் வேண்டிக் கொண்டு நீங்கள் எல்லோரும் நன்றாக எந்த கஷ்டம் இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் வாழ்ந்த மனதை நானும் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைத்து அத்தனை நண்பருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே இந்த வாட்டி எம்எல்ஏவோ முடிக்கிறார் ஐயா. அடுத்த முறை இங்கே வரும்போது மந்திரியாக வர வேண்டும். கண்டிப்பா கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம ஒன்றுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஐயா கொடுத்து சென்னை ஒரே அண்ணா அண்ணா அவர் கொஞ்சம் வந்து பிரதர் அண்ணா